Hi friends, welcome to KD Service channel. இது பார்த்தீங்கன்னா Crompton compressor motor. இதில் வந்து என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்குது உள்ள, அதை எப்படி அசெம்பிள் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஃபால்ட்டாக இருந்தது, அது என்ன ஃபால்ட்டு எல்லாத்தையும் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆயில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஆயில் செல் போய் உள்ளே வந்திருக்கு. ஆயில் போனது கூட தெரியாமல் ஊற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க போல், எங்கே போகுதுன்னே தெரியாமல். அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க. இந்த சுவிட்சு போயிடுச்சின்னு கழட்டும் போது அந்த ஆயிலை பார்த்துட்டு தான் வேலை செய்ய கழட்டும். இது வந்து கம்ப்ரஸர் சைடு, கம்ப்ரஸர் வந்து அந்த டோரில் தான் உட்காரும். இது வந்து ப்ரீத்தரு. இது பார்த்தீங்கன்னா இது கிராம்ப்டன் மோட்ரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் வந்து அந்த டோரில் வந்து உட்காரும். இந்த பக்கம் வந்து ப்ரீத்தரோட டோர் உட்காரும். இதுதான் வந்து மெயின், அது உள்ளே தான் ஆயில் எல்லாமே இருக்கும். இது வந்து சிலிண்டரு ஹெட்டு. இது பார்த்திங்கன்னா உள்ளுக்கு பாருங்கள் இருக்குது, அது உள்ளுக்கு தெரியுறது வந்து வால்வு பிளேடு. இந்த வால்வு பிளேடு வந்து 2 இருக்கும். இது வந்து வெப் ஆக்சில் செட்டு, கீழே இருக்கிறது வந்து வெயிட்டு. இது பார்த்திங்கன்னா நீடில் பேரிங் இருக்குது. இந்த கீழே ஒரு கூம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து ஆயிலில் பட்டு ஆயிலை வந்து தெறிக்க வைக்கும். நீங்கள் அதிகமாக ஊற்றும் போது என்ன ஆகும், கனெக்டர் ராடு ஃபுல்லாக உள்ளுக்கு போகும்போது அந்த ப்ரீத்தர் வழியாக வெளியில் வரும். அதனால் ஆயில் லீக் ஆகிற மாதிரி தெரியும். அதனால் கரெக்டாக அந்த இண்டிகேட்டரில் வந்து ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோவில், அந்த இண்டிகேட்டரில் வந்து கரெக்டாக சென்ட்ரு முக்கால் இருக்க வரைக்கும் போடுங்க. இது வந்து கவர்னர் சுவிட்சு. இந்த கவர்னர் சுவிட்சும் வந்து மாற்றணும். பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸ் எல்லாமே காமிச்சிட்டேன். இவ்வளோ தான் ஸ்பேர்ஸ் இந்த கம்ப்ரஸரில். எல்லா கம்ப்ரஸர்லையுமே மேக்ஸிமம் இதுதான் ஸ்பேர்ஸ் இருக்கும், பெருசாக வேறு எந்த ஸ்பேரும் இருக்காது. என்ன இதில் ஆயில் இண்டிகேட்டர் தனியாக, ஆயில் மூடி வந்து தனியாக கழட்டுற மாதிரி இருக்குது, அதில் இருக்காது, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் செல் இருந்ததில் ஆயில் செல் வந்து புதுசு மாற்றி அடிச்சுட்டு இப்போ ரோட்டரில் மாட்டிடலாம். ரோட்டரில் மாட்டிட்டு ஹெட்டை இப்போ ஒன்று அசெம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டோரு, அதாவது வந்து இதுக்கு வந்து அனபாண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து நல்லா பேக்கிங் ஆகும். இது என்ன அனபாண்டுனா 610 அனபாண்டு. அதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து பிடிச்சிக்கும். திரும்ப நீங்கள் கழட்டும் போது கூட அந்த அளவுக்கு ஃபுல் டைட்டு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கழட்டும் போது கூட நல்லாவே இப்போ டைட்டாகவே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஃபுல்லாக அந்த டோரை ஏற்றி முடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து அனபாண்டு வச்சு பேக்கிங் வச்சிடலாம். பேக்கிங் வச்சுட்டு இந்த பழைய பேக்கிங்கை வந்து நல்லா சுரண்டி எடுத்துருங்க. பழைய பேக்கிங் நல்லா சுரண்டி எடுக்கல அப்படின்னா கேப்பில் வந்து ஆயில் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த போல்ட்டெல்லாம் கழட்டிட்டு கட்டிங் மிஷினில் தைக்கிறது தான் நல்லது. இது பார்த்திங்கன்னா கனெக்டர் வந்து கனெக்டர் ராடு அந்த செட்டை மாட்டிட்டு இப்போ ரிங்ஸ் வந்து இதில் போயிருக்கா என்னன்னு பார்க்கணும். ரிங்ஸ் வந்து போயிடுச்சா என்னன்னு பார்த்துட்டு ரிங்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். இப்போ ரிங்ஸை கழட்டி பார்த்துட்டேன். ரிங்ஸ் வந்து எப்படி இருக்கணுங்கிறத காமிக்கிறேன். இந்த ரிங்ஸை வந்து உள்ளே மாட்டினீங்க அப்படின்னா அந்த ரிங்ஸ் வந்து 2 சைடுமே வந்து ஒட்டி இருக்கணும். அந்த அளவுக்கு ஒட்டி இருந்தால் மட்டும்தான் இதில் பாருங்கள் கேப் தெரியுது. இந்த மாதிரி கேப் தெரிஞ்சது அப்படின்னா ஹெட்டில் வந்து ஆயில் வந்து ஏற ஆரம்பிச்சிடும், போருக்கு வந்து ஆயில் போக ஆரம்பிச்சிடும். இது வழியாகவும் அந்த பிரச்சனை வரும். அதுவும் இல்லாமல் 2வது ஏர் வந்து ரிட்டர்ன் ஆகி ஆயில் டூம்குள்ளே போய் ப்ரீத்தர் வழியாக ஆயில் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரி ரிங்ஸு வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த 2 ப்ராப்ளமும் வரும். அதுவும் இல்லாமல் ஏர் வந்து உங்களுக்கு நல்லா லோட் ஆகாது. இந்த பிரச்சனைலாம் வந்து ரிங்ஸ் போயிருந்ததுன்னா வரும். இப்போ அதை மாட்டியாச்சு. அதை மாட்டிட்டு இப்போ ஹெட்டை மாட்டிடலாம். இப்போ இந்த கவர்னர் சுவிட்ச் மாற்றுறதுக்காக அந்த பேரிங் மேலே இருக்கிற பேரிங்கை கழட்டிடலாம். இந்த பேரிங்கை கழட்டிட்டு கவர்னர் சுவிட்சை கழட்டிட்டு வேறு கவர்னர் சுவிட்சை வந்து மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா பேரிங் கழட்டியாச்சு. இப்போ கவர்னர் சுவிட்சையும் கழட்டிட்டு இப்போ புதுசு எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து சாஃப்ட்டில் வந்து ரொம்ப டைட்டாக போனதுனால அது வந்து கொஞ்சம் எடுத்து வைஸ் போட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி ஃபைல் போட்டு நல்லா தேய்ச்சி அதை வந்து கரெக்டாக கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாலும் ஒரு சைடாக போயிடும். அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயாகவும் இல்லாமல் கரெக்டாக வந்து அளவு வச்சு ஓரளவு டைட் இல்லாமல் வச்சிடணும். வச்சுட்டு
அதை கவர்னர் சுவிட்சை மாட்டிடலாம். இந்த சுவிட்ச் டெர்மினலும் ஃபால்ட்டாக இருந்ததுனால இந்த சுவிட்ச் டெர்மினலையும் மாற்றிடலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம மோட்டரை மாட்ட ஆரம்பிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் ஒயர் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ வச்சு ஏற்றிடலாம். ஏற்றிட்டு நம்ம மோட்டரை மாட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ மோட்டரை மாட்டியாச்சு. மோட்டரை மாட்டி முடிச்சுட்டு இப்போ எப்படி செக் பண்ணணுன்னா, சுவிட்சுக்கு வந்து குண்டு பல்பை கொடுத்து வச்சுருக்கோம் கனெக்ஷனு. குண்டு பல்பு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து சுவிட்சு வேலை செய்யுது. இப்போ மோட்டரை ஆன் பண்ணோடனே இந்த குண்டு பல்பு வந்து எரியக்கூடாது, திரும்ப ஆஃப் பண்ணோடனே எரியணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சுவிட்சு வந்து கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ ஆன் ஆஃப் பண்ணி பார்க்குறேன். ஆன் பண்ணப்போ எரியல, ஓடிட்டுருக்கு மோட்ரு. இப்போ வந்து ஆஃப் பண்ண உடனே குண்டு பல்பு எரியுது அப்படின்னா சுவிட்சு வந்து ஃபால்ட் இல்லாமல் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பார்த்திங்களா, எரியுது. இப்போ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்க்குறோம், நல்லாவே எரியுது குண்டு பல்பு. அதனால் கழட்டிட்டு கனெக்ஷன் போட்டு மோட்டருக்கு கொடுத்துடலாம் வந்தாங்கன்னா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த மோட்ரு எல்லா மோட்டருமே நான் பற்றி போடுறேன் வரிசையாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.